டெக் ப்ளூமர்ஸ் இங்கிலீஷ் ப்ரோஸ் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த டெக் ப்ளூமர்ஸுங்கிற டைட்டில் ஏன் வச்சுருக்குறாங்க அப்படின்னா, டெக்னாலஜியை பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்க லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உடனடியாக எளிதாக்கப்படுது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியால் ஒருவருடைய வாழ்க்கை, அவங்களுடைய ரெகுலர் ஒர்க் எல்லாமே ஈஸியாக இருக்குதுங்கிறதுனால இதுக்கு பேர் டெக் ப்ளூமர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெக் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா டெக்னாலஜி, ப்ளூமர்ஸ் அப்படின்னா டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு இந்த டைட்டில் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வயதானவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு வாஷிங் மிஷினு, கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் வந்த உடனே அவங்களுடைய சமையல் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ அப்படிப்பட்டவங்கள டெக் ப்ளூமர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னாலஜியால் அவங்களுடைய ரெகுலர் ஒர்க் ரொம்ப இன்னும் எளிதாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுங்கிறத இந்த ப்ரோஸில் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு உடல் ஊனமுற்றவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி டெக்னாலஜியால் ரொம்ப ஈஸியாகுது அப்படிங்கிறத இந்த ப்ரோஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். In the lesson, Tech Bloomers brings out the uses and advantages of technology. Technology has simplified our lives by allowing us to complete many manual tasks in minutes rather than hours. பல மணி நேரங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒர்க்கு சிறு மணி துளிகளில் முடிஞ்சிரும். அப்படிப்பட்ட வேலைகள் இந்த டெக்னாலஜி பண்ணுது. அதனால் நம்ம ரெகுலராக இருக்கிற ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாகுது, நமக்கு நேரம் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த டெக்னாலஜியோடைய அட்வான்டேஜ் என்னங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு டெக்னாலஜி ஹைலைட்ஸ், திஸ் லெசன் ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் த டிசபிள்டு சச்சஸ் அலிசா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க உடல் ஊனமுற்றவங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சி. அவங்களால கையால் எழுத முடியாது, டைப்பிங்லாம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நோயிலிருந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்புறம் டேவிட் டாய்டு செரிப்ரல் பால்சி, இவங்களும் அதே மாதிரி உடல் ஊனமுற்று இருக்கிறாங்க. 2 பேருமே அவங்க மற்ற பீப்புள் மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை ஈஸியாக பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகள் எப்படி எளிதானதுங்கிறத நம்ம இந்த லெசன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். டெக்னாலஜி ஹாஸ் மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் த லைஃப் ஆஃப் த டிசபிள்டு. இந்த டெக்னாலஜி இந்த உடல் ஊனமுற்றவர்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கியிருக்குது அப்படின்னு. Traveling, chatting, learning, carrying on business and comfortable living are increasingly possible for people with different abilities. இந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஒருத்தவங்க கூட பேசுகிறதுலையும், அவங்க பாடங்களை கற்றுக்கொள்கிறதுலையும், பிஸ்னஸ் விஷயமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும், இல்லை அந்த பிஸ்னஸை அவங்க நல்லா செய்து முடிப்பதற்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வசதியாக வாழ்வதற்கு இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தே கேன் ஓவர் கம் ஆக்சஸ், அக்செப்டன்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் சேலஞ்சஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் எதெல்லாம் அவங்க தேவையாக இருக்குதோ அடிப்படை தேவைகள், அதெல்லாம் ஈஸியாக அடைய முடியுது. ஸோ எந்த இடத்துக்கு போகிறோன்னா அவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத அளவுக்கு டெக்னாலஜி அவங்கள நல்லா கொண்டு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே படியில் ஏற முடியாது, அங்கே லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டு மூலமாக ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு அவங்க நடக்க முடியும். 2 வீலர் இருக்கிறதுனால அவங்க வேகமாக ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. We must take advantage of this technology not only for acceptability but also for inclusion. எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். இந்த டெக்னாலஜி பர்டிகுலர் பீப்புளை மட்டும் பயன்படுத்த வைக்கலை, எல்லா பீப்புளையும் இன்க்ளூட் பண்ண வைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது
திறனாளிகளுக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. Technology benefits the differently abled because it has significantly enhanced their lives, particularly in mobility, communication, and entertainment. மாற்றுத்திறனாளிகள் வந்து சில பேர் காது கேட்காதவங்க கூட அவங்களால வந்து காது கேட்குற அளவுக்கு மெஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் கண்ணு தெரியாதவர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்றபடி ஆடியோ, வீடியோ, விசுவல் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல. அதனால டெக்னாலஜியால பயன்படுறத விட, மாற்றுத்திறனாளிகள் இந்த டெக்னாலஜியால அதிகமா பயன்படுற Thanks to the technological advancement, people with disabilities have been able to do things they couldn't do before, such as carry on with their daily activities or even attend school or university. Consider the examples of David and Alisa, who were disabled people but achieved things in their lives through technology. இந்த டெக்னாலஜி மூலமாக அலிசா அண்ட் டேவிட் வந்து அவங்க வந்து ஈஸியாக படிப்பதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது இந்த டெக்னாலஜி. அதற்கு முன்னாடி அவங்களால எழுத முடியாது, படிக்க முடியாது, படித்ததை வாசிக்க முடியாது. இன்றைக்கி மெஷின் வந்ததுனால அதுவே இவங்க வந்து வாயை திறந்து அதை சொன்னால் போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக அதை டைப்பிங் பண்ணி அவங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி கொடுத்துரும் அந்த ஸ்க்ரீன் அலிசா டேவிட்டுக்கு. அலிசா இஸ் நாட் ஏபிள் டு டைப் as quickly as she expects. அவங்களால வார்த்தைகளை டைப் பண்ண முடியாது. She can now say the words that appear on her screen. ஸோ அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே ஸ்க்ரீனில் விழுகும். ஆஃப்டர் பீங் எக்ஸ்போஸ் டு பீஸ் ஆஃப் டெக்னாலஜி கால்டு டிராகன் டிக்டேட். டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற ஒரு மெஷின் வந்து அலிசா சொல்கிறது எல்லாமே வார்த்தைகளாக கொண்டு வந்து திரும்ப அலிசாவுக்கு அதை வாசித்து விடும். அதனால் வந்து அலிசாவுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தேங்க்ஸ் டு தி அட்வென்ட் ஆஃப் டெக்னாலஜி, டேவிட் அண்ட் அதர்ஸ் குட் கன்வர்ஸ் அண்ட் பி செல்ஃப் இண்டிபெண்ட். அதனால் டெக்னாலஜி மூலமாக இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் வந்து மற்ற யாரையுமே நம்பாமல் தனது சுய காலில் சுய நம்பிக்கையோட வாழ்வதற்கு டெக்னாலஜி பயன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்.